பலகாரம் செஞ்சதில் பார்ட் 2 வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டும் நெய் மைசூர் பாக்கும் செஞ்சுருந்தோம். ஒரே நாளில் தான் எல்லாமே செஞ்சுருந்தோம். அது வீடியோ லென்த்தாக போகுதுன்றதுனால 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆச்சு. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இது வந்து கல்யாணத்துக்கு செய்கிறது கிடையாது, வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்கிறது தான். இது வந்து நாங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே கல்யாணம், இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் பலகாரம் செஞ்சுருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். சாட்டர்டே அன்னைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டே அன்னைக்கு திரும்ப எல்லோரும் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டேலேருந்து நலுங்கு 5 நாள் நலுங்கு. மண்டே அன்னைக்கு தான் கிராண்டான நலுங்கு. மண்டே அன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் சமையல்காரரை பேசிட்டோம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 200 பேர்கிட்ட நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இதெல்லாம் வந்து சமையல்காரர் செஞ்சுருவார். அன்னைக்கு வைக்கிறதுக்கு ஸ்வீட்டாக வந்து லட்டு வந்து அவர் செய்கிறாரு. அந்த லட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை, ஜஸ்ட்டு கிளிம்ஸை மட்டும் அதை அடுத்த வீடியோ நலுங்கு வீடியோ கூட ஆட் பண்ணுறேன். இது வந்து எங்களுக்காக செய்கிற ஸ்நாக்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூந்திக்கு ரெடி பண்ணுறாங்க அம்மா. பூந்திக்கு வந்து கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டு கூட அரிசி மாவு கலந்து நல்லா தண்ணி மாதிரி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு வஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா லம்ஸ் இல்லாமல் கைவிடாமல் கலந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா தான் செஞ்சாங்க. அம்மாவும் சித்தியும் சேர்ந்து தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ கரைச்சி வச்ச மாவை வந்து இந்த மாதிரி வந்து பூந்தி கரண்டின்னு தனியாக விற்கிது. அது எங்ககிட்ட இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி இந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அதில் போட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பூந்தி அழகாக ரெடி ஆயிரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பூந்தி ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இதே வேலையை இதே மாதிரி பலகாரம் செய்கிறது நம்ம டவுன்லேயோ சிட்டிலேயோ செஞ்சோம் அப்படின்னா கிச்சனே நாஸ்தி ஆயிரும். செய்கிற வேலையை விட திரும்ப அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். பட் இந்த மாதிரி இருந்தது கிராமத்தில் வந்து சைடில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது. அந்த இடத்துல பண்ணும்போது நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு செய்யும் போது வேலை செய்கிறதே தெரியாது. நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, ரொம்ப நாஸ்தி ஆகாது. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கழுவி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ பூந்தியை வந்து பேட்சாக வந்து செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி மிக்சரில் கலக்கிறதுக்காக அதுக்கு வந்து கடலை மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எங்கள் சித்தி வந்து பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. அதை வந்து ரீஃபில் பண்ணி அந்த முறுக்கு அச்சு போடுறதுல ஓமப்பொடி போடுற அந்த அச்சு போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே அம்மாவும் ஒரு சித்தியும் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு சித்தி மைசூர் பாக்கு செஞ்ச பாத்திரம் அது எல்லாத்தையுமே அப்பப்போ கையோடு கழுவி வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அப்பப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா வேலை செய்யறது ரொம்ப ஈஸின்றதுனால அவங்க அப்பப்போ எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க்கை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி செஞ்சதுனால அன்றைக்கி வந்து டயர்டாகவே இல்லை. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லாஸ்ட் சித்தி. இவங்க வந்து ப்ளவுஸு இதெல்லாம் வந்து எங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அன்றைக்கி அவங்க லேட்டாக தான் வந்திருந்தாங்க, வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தைச்ச ப்ளவுஸு இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பூந்தியோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு பூந்தியை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஓமப்பொடி வந்து போட்டுட்ருக்காங்க.
பலகாரம் வந்து அம்மாவுக்கு சித்திங்கெல்லாம் செஞ்சு பழக்கன்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஓமப்பொடியை வந்து நல்லா புழிஞ்சு விட்றாங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு வருமானு கேட்டால் டவுட்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக டக்குன்னு ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் இப்போ போட்டுட்டாங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 கட்டி பூண்டு எடுத்து அதை வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ஈஸியான வேலை தான். வேர்க்கடலையை வறுக்கிறது, பொட்டுக்கடலை வறுக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸியான வேலை தான். நீங்கள் மிக்சர் செய்யும் போது இந்த மாதிரி கார்ன் வந்து கடையில் விற்கும். அதை வாங்கி அதில் வந்து ஃப்ரை பண்ணி மிக்சரில் போட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்ன் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. கார்னுக்கு அப்புறம் வந்து தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, லேசான அவுள்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து வறுத்து மிக்சர் கூட கலந்துட்டா வேலை முடிஞ்சுது. எல்லாத்தையும் வறுத்து எடுக்க எடுக்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் கொட்டி வச்சாச்சு. லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சரும் வந்து ஆறி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை வறுத்துட்ருக்காங்க. பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் இருந்துச்சு. எல்லா பலகாரமும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது எண்ணெய் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு பெருங்காயத்தூளை போட்டுட்டாங்க. கடைசியாக வந்து லேசான அவுளையும் அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், மிக்சர் செய்கிற வேலை முடிஞ்சிச்சு. இவன் தான் என்னோடய மாமா பையன். பார்த்தீங்களா, எப்போவுமே நாய், பூனை, மீனுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பான். நாய்க்குட்டி எடுத்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். மிக்சர் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த சாரீ வந்து எங்கள் அம்மாவுக்காக வாங்கின சாரீ. எங்கள் சித்தி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த சாரீ எங்கே வாங்கினோம், என்னென்ன சாரீ வாங்கினோம், எவ்வளோக்கு வாங்கினோன்றதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஃபுல் விலாகாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சாரீ குவாலிட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து 1000 rupees தான். செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவீங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ரவா லட்டு, மைசூர் பாக்கு, மிக்சர் எல்லாமே ரெடி. கல்யாணத்துக்கு நாங்களும் ரெடி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.